Hi friends, welcome you all to Deep Matrix. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷனை எப்படி மினி கியூபில் ரன் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரீம்லிட் சீரீஸில் 23rd வீடியோ. ஸோ ஆல்ரெடி 21st வீடியோவில் என்ன பற்றி பார்த்துருந்தோம்னா ஒரு ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷனை எப்படி டாக்கரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்கேஸ் எப்படி டாக்கரைஸ் பண்ணுறதுன்னு தெரிலனா இந்த வீடியோவை பாருங்கள். ஒன்ஸ் டாக்கரைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கியூபர்நெட்டிஸில் டிப்ளாய் பண்ணுறதுக்கு மினி கியூப் அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். அந்த மினி கியூபோட பேசிக்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் 22ல் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ 23rd வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போது ஆல்ரெடி நம்ம இமேஜை வந்து டாக்கரைஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம டாக்கர் டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரீம்லிட் ஆப் தான் என்னோட இமேஜ். ஸோ இதை ரன் பண்ணால் ஒரு ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, இந்த இமேஜ் வந்து லோக்கலில் இருக்கும்போது நம்மளால் மினி கியூபில் ரன் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை வி ஆர் கோயிங் டு புஷ் திஸ் இமேஜ் இன் டு AWS ECR registry. ஸோ ECR registry இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரீம்லிட் அப்படின்ற ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரீம்லிட் அப்படின்றதுக்குள்ளே லேட்டஸ்ட் அப்படின்ற இமேஜ் டேகுக்குள்ளே என்னோட லோக்கல் இமேஜை புஷ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிலனா, ஸோ MLOps in தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் டாக்கர் இமேஜ் புஷ் டு ஈஸியர் ரெப்பாசிட்ரின்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ AWSோட பேசிக்ஸுமே இந்த சீரீஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ தெரியாதவங்க இதை போய் ரெஃபர் பண்ணுங்கள். நான் என்னோட இதை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம இமேஜ் வந்து புஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மினி கியூபை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ கமாண்ட் வந்து மினி கியூப் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் ஆகட்டும். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனோன்னா நம்ம டேஷ்போர்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மினி கியூப் டேஷ்போர்ட். மினி கியூப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மினி கியூபோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு மினி கியூப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஸ்டேட்டஸ் என்னன்னு காமிக்கும். மினி கியூப் ஸ்டேட்டஸ். ஸோ ரன்னிங். ஸோ அப்படின்னா ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போது மினி கியூப் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஐயை மறந்துட்டேன். ஓகே. ஸோ மினி கியூப் டேஷ்போர்ட். ஸோ நம்ம மினி கியூப் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட், பாட்ஸ், அதுக்கப்புறம் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ மினி கியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான இது, நம்ம வந்து சர்வீஸை எக்ஸ்போஸ் பண்ணி லோட் பேலன்ஸை ரன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேசிக்காக நம்ம இன்னொரு கமாண்ட் ரன் பண்ணோம், மினி கியூப் டனல். ஸோ டனல் அப்படின்றத ரன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டனல் ஸ்டார்ட் ஆகி இது வந்து கண்டினியூஸாக ரன்னிங் கமாண்ட் மோடில் இருக்கும். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் திங் இதையும் மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டெர்மினலில் டனல் ஒர்க் ஆகிட்டுருக்கு, இன்னொரு டெர்மினலில் நம்மளோட டேஷ்போர்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நவ் கம்மிங் பேக் டு ECR ரெப்பாசிட்ரி. ஸோ நம்ம இமேஜ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இந்த இமேஜை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே ஒரு AWSலேருந்து நம்ம ஒரு இமேஜை புல் பண்ணும்போதில் நமக்கு வந்து எப்பயுமே இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீன்றது யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் அதோட மெயின் ரோலை ப்ளே பண்ணுறது தான் IAM. கரெக்டாக? ஸோ இந்த IAM ரோல் வச்சு தான் நம்ம வந்து ஒரு AWSலேருந்து ஏதோ ஒரு ஸ்டஃப்பை வந்து உள்ளே புஷ் பண்ணவோ இல்லை புல் பண்ணவோ முடியும். ஸோ யூசர்ஸ் போய்க்கலாம். யூசர்ஸ் போயிட்டு MLOps யூசர். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கீ கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த கீயை நம்ம எப்படி நம்ம மினி கியூபுக்கு கன்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து மினி கியூபோட டாக்குமெண்டேஷன்லேயே கன்ஃபிகர் கிரெடென்ஷியல்ஸ் ஃபார் AWS எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆட் ஆன் இருக்குது, விச் இஸ் கால்ட் ரெஜிஸ்ட்ரி கிரெட்ஸ் ஆட் ஆன். ஸோ கீழே போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆட் ஆனை நம்ம வந்து கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ எந்த ஒரு ஆட் ஆனையும் கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு செக் வெதர் வி ஹாவ் தட் ஆட் ஆன் ஆர் நாட். ஸோ போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மினி கியூப் ஆட்-ஆன்ஸ் லிஸ்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ மினி கியூப் ஆட்-ஆன்ஸ் லிஸ்ட். ஸோ நம்ம ஃபுல் சைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு டேஷ்போர்டு வந்து எனேபிள் ஆகிருக்கு, ஸ்டோரேஜ் கிளாஸ் எனேபிள் ஆகிருக்கு, ரெஜிஸ்ட்ரி கிரெட் எனேபிள் ஆகிருக்கு. இன்கேஸ் எனேபிள் ஆகலைன்னா கமாண்ட் வந்து மினி கியூப் ஆட்-ஆன்ஸ் எனேபிள், உங்கள் நேம் வந்து ரெஜிஸ்ட்ரி கிரெட்ஸ். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணிங்கன்னா ஸோ ரெஜிஸ்ட்ரி கிரெட் ஆட் ஆன் எனேபிள் ஆகிடுச்சுன்னு வரும். ஸோ இப்போ திருப்பி எனேபிளுக்கு பதிலாக மினி கியூப் ஆட் ஆன். ஸோ நவ் வி ஹாவ் டு கன்ஃபிகர் இட். ஸோ கன்ஃபிகர் ரெஜிஸ்ட்ரி கிரெட்ஸ்.
கொடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கரெக்டா. ஸோ எஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ இட் வில் ஆஸ்க் ஃபார் ஆக்சஸ் கீ. ஸோ ஆக்சஸ் கீ நான் ரெடியாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஸோ இது யாரும் காப்பி பண்ண வேணாம், ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்சோன்னா ஆப்வியஸாக நான் டிசேபிள் பண்ணிவிடுவேன் இந்த 2 கீஸையுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் ஆஸ்க் ஃபார் சீக்ரெட் கீ, கமாண்ட் சி, நம்ம கோனா பேஸ்ட் இட். ஸோ செஷன் டோக்கன் கொடுக்க தேவையில்ல. ரீஜியன் வந்து ஏபி சவுத் 1, ஏன்னா மும்பை லொக்கேஷன். அண்ட் ஆஃப்டர் தட் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் ஐடி 12 டிஜிட் நம்பர். ஸோ ஈஸியாக போயிட்டு டீப் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் கோனா பேஸ்ட் இட் அண்ட் ஐம் கோனா ரன். ஸோ தட்ஸ் இட். ஸோ நோ கொடுத்துக்கலாம். நோ நோ, ஏன்னா இது மூணுமே நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நமக்கு ஒன்று மட்டும் இருந்தால் போதும். ஸோ நவ் கம்மிங் பேக் டு Kubernetes டேஷ்போர்ட். ஸோ இப்போ என்னென்னா இட் வில் டேக் சம் டைம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நீங்கள் வந்து இப்போ உங்கள் சீக்ரெட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ AWS ECR கிரெட் இருக்குது. ஸோ த ரிமைனிங் 3 கிரெட்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். ACR வந்து Azure கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, DPR வந்து டாக்கர் ப்ரைவேட் ரெஜிஸ்ட்ரி, அண்ட் ஆஃப்டர் தட் GCR வந்து கூகுள் கிளவுட் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, எனக்கு தேவை AWS ECR, ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிறது எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ ஓகே, நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த இமேஜை புல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கோடு வேணும். ஓகேவா. ஸோ அந்த கோடுக்கு வந்து VS கோடில் நான் ஆல்ரெடி ஒரு கோடு எழுதியிருக்கேன். ஸோ நம்ம Kubernetes-ஓட பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கிறது பெட்டர் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஏன்னா டிப்ளாய்மெண்ட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நட்ஷலாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். ஸோ டிப்ளாய்மெண்ட்டுன்றது ஒரு அப்ளிகேஷனாக ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு, நீங்கள் ஒரு இதுன்னே சொல்லலாம், லைக் செப்பரேட் என்டிட்டி மாதிரின்னு சொல்லலாம். ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஒரு டிப்ளாய்மெண்ட்டாக பண்ணுவோம். அந்த டிப்ளாய்மெண்ட்டை நம்ம அவுட்டர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுறது தான் சர்வீஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் டிப்ளாய் பண்ணுவீங்க. பட் இதை வச்சு நீங்கள் URL கிரியேட் பண்ணுவீங்க. அதுவும் எப்போ நடக்கும்னா லோட் பேலன்சர் டைப் அப்படின்னு கொடுக்கும்போது. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரீம்லிட் அப்ளிகேஷன் தெரியும், 8501 8501 தான் யூஸ் பண்ணோம். ஸோ போத் த போர்ட்ஸில் வந்து 8501, அதே மாதிரி கண்டெய்னருக்குள்ளேயும் 8501 தான் ரன் பண்ண வைக்கிறேன். ஸோ இப்போது உங்கள் இமேஜை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இமேஜ் நேம் வந்து எங்கே கிடைக்கும்னா ECR போய் இமேஜில் காப்பி URI கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் URI காப்பி ஆயிரும். அதை வந்து இங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க இமேஜ்க்கு பதிலாக. அண்ட் ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு கிவ் இமேஜ் புல் சீக்ரெட். இந்த இமேஜ் புல் சீக்ரெட் வந்து என்னென்னா, ரைட் நோ நம்ம வந்து நம்ம மினி கியூபில் ரன் பண்ணுறதுனால நம்ம Kubernetes டேஷ்போர்டில் என்ன சீக்ரெட் நேம் இருக்கோ அதுதான் கொடுக்கணும். ஸோ AWS ECR கிரெட். ஸோ அதை நான் ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து இதை ரன் மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நியூ விண்டோ. ஸோ இந்த டெர்மினலில் மினி கியூப் இல்லை. ஸோ மினி கியூபுக்கு பதிலாக நம்ம kubectl ரன் பண்ண போகிறோம். ஸோ kubectl get svc. ஸோ kubectl ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி Kubernetesன்ற ஒரு இது ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் தான் நம்ம இந்த டேஷ்போர்டே பார்க்குறோம். ஸோ இப்போ எப்படி kubectl வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னா டவுன்லோட்ஸில் நான் ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன், ஸ்ட்ரீம்லிட் அப்படின்ற ஃபோல்டரில். ஸோ லெட் மீ ஓப்பன் தட். ஸோ CD downloads, சாரி CD downloads, அதுக்கப்புறம் CD streamlit, அதில் Kubernetes. ஸோ இப்போ LS பண்ணால் deployment.yaml இருக்கும். ஸோ கமாண்ட் இஸ் சிம்பிள், kubectl apply -f deployment கொடுத்து டேக் கொடுத்தா என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டிப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகிருக்கு, ஸ்ட்ரீம்லிட் ஆப் சர்வீஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டேஷ்போர்ட் போகலாம். ஸோ டேஷ்போர்டில் போய் ஒர்க் லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே உங்களோட ஆப் வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ சர்வீஸ் போங்க. ஸோ சர்வீஸ் போனீங்கன்னா இங்கே ஸ்ட்ரீம்லிட் ஆப் சர்வீஸ்ன்றது ரன் ஆயிருக்கு. ஸோ பேசிக்காக என்னென்னா இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ண நேம்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ மெட்டா டேட்டாவில் இங்கே நேம் ஸ்ட்ரீம்லிட் ஆப் சர்வீஸ். ஸோ ஆப் சர்வீஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட்ஸில் ஸ்ட்ரீம்லிட் ஆப் டிப்ளாய்மெண்ட். ஸோ இங்கே ஸ்ட்ரீம்லிட் ஆப் டிப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ சர்வீஸ் போகலாம். ஸோ சர்வீஸ் போய் இந்த URL கிளிக் பண்ணோன்னா நம்ம ஆப் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம பார்ட் 21லே பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் பேசிக்கான ஆப் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் கேட்கலாம் ஏன் இது லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ லோட் பேலன்சர் நம்ம டைப் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்மளோட லோக்கலுக்கு இதாகிக்கும். ஸோ நம்ம 3 கமாண்ட்ஸ் பார்த்தோம்ல,
ஸோ உங்க ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டனலிங் அப்படின்னு பண்ணியிருக்கோம் கரெக்ட்டா? ஸோ நான் கண்ட்ரோல் சி குடுத்துடுறேன். ஓகே. ஸோ இப்ப கட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப என்னோட கூகுள் போயி நான் இத ரன் பண்ணேன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரீம்லெட் ஆப் சர்வீஸ் வந்து எல்லோ கலர்ல ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. அதாவது உங்க ஆப் ரன் ஆயிடுச்சு. பட் அத வந்து உங்களால பார்க்க முடியாது பேசிக்கா சொல்லணும்னா. ஸோ அதுக்கு முக்கியமானது தான் இந்த மினி கியூப் டனல். ஸோ நான் ஒன்ஸ் டனல் குடுத்தோனே என்ன ஆகும்னு இப்ப பாருங்க. ஸோ கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ நவ் யூ கேன் கிளிக் ஆன் திஸ் அண்ட் யூ கேன் see the app again. ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு ஸ்ட்ரீம்லிட்ட டாக்கரைஸ் பண்ணி குபர்நெட்டிஸ்ல ரன் பண்றது. ஸோ இன் திஸ் கேஸ் லோக்கலா ரன் பண்றதுனால நம்ம மினி கியூப் யூஸ் பண்றோம். ஐ வுட் சே இது வந்து ஒரு மைக்ரோ சர்வீசஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பட் இதுல இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இத விட நெறையவே பண்ணலாம். பிகாஸ் வி ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் வித் ஒன் பார்ட். ஏன்னா, என்னோட YAMLல பார்த்தீங்கன்னாலே, நான் பேசிக்கா ஒரு ரெப்ளிகா தான் குடுத்திருப்பேன். பட் வி கேன் ரன் இட் வித் மல்டிபிள் ரெப்ளிகாஸ். ஸோ அதெல்லாம் கம்மிங் வீடியோல பார்ப்போம். ஐ திங்க் வித் திஸ் வீடியோ வி ஆர் எண்டிங் த ஸ்ட்ரீம்லிட் டியூட்டோரியல். ஏன்னா பேசிக்கா ஸ்ட்ரீம்லிட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு பேசிக் டிப்ளாய்மென்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம குபர்நெட்டிஸ் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஐ வில் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட்ஸ். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. See you in the next one. Until then, enjoy learning. Bye.